ஆனா செங்கோட்டையனுக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த சண்டை ஓடிட்டு தான் இருக்கும் போல. எல்லாம் வெளியில பேசுறதா ஒரு மாரியா பேசுறாங்க. உள்ளுக்குள்ள இருக்க சண்டை பயங்கரமா போயிட்டு தான் இருக்கும் போல. ஓஹோ! பெரிய பெரிய நிர்வாகிகள்லாம் வந்து நீங்க வந்து வாங்க, எடப்பாடிட்ட சொல்லுங்க ஆ. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாமா. ம். அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருந்தா அதிமுக டோட்டலா காலியாயிடும். காலி ஆயிரும். ம். அ. அவரு நல்ல எண்ணம். இதுவரைக்கும் அவருடைய தன்னால உழைச்சு ஒரு முன்னுக்கு வந்த வரலாறு, அரசியல் வரலாறு இருக்குங்க அதாட்டம். அரசு அப்படி ஒரு வரலாறு அவர்ட்ட கிடையாது. கிடையாது. அவருக்கு அதுக்கு ராசி இல்ல. ஆமாமா. இங்க தென் மாவட்டத்துல இருக்கிறவங்களும் அதான் சொல்லியிருக்காங்களாமா. ம். இது எடப்பாடி பழனிசாமி வந்து முறையா வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல்ல வந்து வேட்பாளர தேர்வு செய்யல. யாரையும் வந்து ஒரு ஆலோசனை நடத்தல. ம். அவர் பாட்டுல வேட்பாளர் அறிவிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப கட்சியும் ரொம்ப பலவீனமடையுது. ம். 2026ல வந்து விஜய்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சு உள்ள வரும்போது, அதிமுகவுடைய வாக்குகள் தான் வந்து ரொம்ப சிதறும். ம். அ ஒண்ணு சேரல அப்படிங்கிறப்போ, நம்மலாம் வந்து இதோட அரசியல் முடிஞ்சுச்சு. அதிமுகங்கிறது தமிழ்நாட்டுல கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. உங்கள மாரி ஆட்கள் பெரிய ஆட்கள்லாம் இருக்கீக அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன பார்த்து சொன்னாங்களாமா. ம். ம். அப்படி ஒரு நிலைமை வந்து தென் மாவட்டத்துல இருக்க எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள்லாம் வந்து அ சொல்லியிருக்காங்க செங்கோட்டையன்ட்ட. என்ன இப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சி ஆரம்பிச்சு சென்னைக்கு வரும்போது அ, 10,000 பேர் போய் சூழ்ந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வெளிய விடாம தடுத்து, அ. உள்ளே சிறைப்பிடிக்கிற மாரி சிறைப்பிடிச்சு, அதிமுக விட்டு நீ வெளியேறு. இல்லன்னா அப்படிங்கிற மாரி மக்கள்லாம் குரல் கொடுத்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவரு வெளியேறிருவாரு. அப்படி இருந்தாலும் அவரு வந்து காசு பணம்லாம் நெறைய செலவு பண்ணிட்டு, நான் எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு கூட திமிரா இருந்தாலும் இருப்பாரு. காசு பணம் உன்ன யாரு செலவு பண்ண சொன்னது? உன்னுடைய தலைமையில வந்து அதிமுக சரிப்பட்டு வரல, நீ ஒதுங்கிக்கணும். இப்ப அ, வந்து ஒரு கவுன்சிலர சீட் குடுக்குறீங்க. ஆமா. நீ வந்து ஜெயிக்கல. 2வது முறையும் சீட் குடுக்குறீங்க. நீ ஜெயிக்கல. திரும்ப அந்த அதிமுககாரனும், அந்த பொதுமக்களும் இந்த பஞ்சாயத்துல வந்து உனக்கே சீட் குடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானா? வாப்பா, வாப்பான்னு வேற யாரும் களத்துல இல்லையா? அத அந்த எடப்பாடி மாரி அந்த மாரி பழனிசாமி முடிவு எடுக்க வேண்டியதுதான். அத எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே! ம். இப்ப அவர்னால ஒரு தானே இப்ப கட்சி வந்து ரொம்ப பலவீனம் அடையுது. ஒரு வாட்டி சீட்டு குடுத்தாங்க. இப்ப குடுத்து பார்த்தாங்க. உள்ளூர்காரர் நல்ல மனிதர்ன்னு சொல்லி ஜெயிக்கல. ம், சரி முன்னதான் ஜெயிக்கலப்பா, கடுமையான போட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி 2வது முறையும் குடுக்குறாங்க. 2வது முறையும் படு தோல்வி அடையறாரு. ம். அப்ப அவருடைய நிலைமை என்ன? அவருடைய ராசிக்கு அவர் மக்கள் வந்து கருத்து கணிப்பு பிரகாரம் எடப்பாடி பழனிசாமியே அரசியலுக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படின்றது தான் அந்த தோல்வி. அப்படிதான் அந்த நாம இப்ப நடக்கக்கூடிய அரசியல் எடுத்துக்கணும். இப்ப எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு முட்டல் மோதல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ வெளிப்படையா வந்து அந்த பிரஸ் மீட்ல சொல்லும்போது, 4 1/2 ஆண்டு காலம் சிறப்பா ஆட்சி நடத்தினார்ன்னு சொன்னாலுமே, ஆனா ம். எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு அந்த மறைமுக போர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இருக்கும். ஏன்னா வெளியில பிரஸ் மீட்ல இருந்து குடுக்குற செய்திகள் வந்து வேற. ஆ. உள்ளுக்குள்ள வந்து இப்ப இதே மாரி இருந்தா இந்த இயக்கத்த நீ அழிச்சிட்டு போவியா? அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிய வந்து செங்கோட்டையன் நல்லா கேள்வி கேட்பாரு. அங்க இதே அங்கே தெற்கே இருக்கிற தென் மாவட்டத்துல இருக்கிற அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்வாகிகள் எல்லாருமே முக்காவாசி சொல்றது என்னன்னா, ஓபிஎஸ வந்து நீங்க இணைச்சா மட்டும் தாங்க நம்ம வந்து வெற்றியே பெற முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்களாமா. அது 100% உண்மைதான். ஓபிஎஸ் ஒரு இல்லாம நீங்க தலைவருக்கு வந்து உண்டான ஓபிஎஸ் இல்லாம நம்ம வந்து அரசியல் பண்ண முடியாது. அவர் இருந்தா ம், தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அவங்க ம். வந்து செங்கோட்டையனுக்கு வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. தகவல் இருக்கு. ஆனா, அந்த செங்கோட்டையன் வந்து எந்த மாரியான நிலைப்பாட்ட எடுக்க போறார்ன்னு தெரியல. ஆனா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விருப்பம் இருக்காமா. ஆ. ஓபிஎஸ் தலைமையில வந்து அதிமுக வந்து ஒன்றிணைக்கணும் அப்டின்ட்டு. அப்படிங்கிறது அதான் அந்த எண்ணம் ஆசைகள் இருக்கு. ம். இப்ப வந்து இந்த திருமணத்தோட அழைப்பெல்லாம் குடுத்துட்டு, இந்த திருமணம் முடிஞ்ச பின்னாடி மக்களுடைய கருத்து கணிப்பு கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வரலாம்னு கூட செங்கோட்டையன் அமைதியா இருக்கலாம். அ, அ, ஏன்னா திருமணத்துக்கு வந்து அனைவரும் வரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அமைதியா காத்துட்டு போலாம். அவங்களுடைய மனச வந்து புரிஞ்சுகிட்டு, அ, ஆ மக்கள் என்ன சொல்றாங்க கருத்து உள்வாங்கிட்டு இந்த தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருது. அ, ஜூன் 4ஆம் தேதி. அ. அதுக்கு முன்னே பின்னே அவருடைய மேரேஜ் முடிய போகுது. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியினுடைய டார்கெட் வந்து கண்டிப்பா இருக்கும். அது எடப்பாடி பழனிசாமி அந்த இது ஐயா ஓபிஎஸ் அவர்கள்லாம் இணைச்சு ஒரு அதிமுக உருவாக்குன்னு சொல்லி ஒத்துக்குருவாரா? எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய புடிவாத குணத்திலிருந்து மாறவே மாட்டார். முன்னாள் மாறுவா அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட தலைவர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் வந்து ஒட்டுமொத்தமா வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இது வந்து நீ அ, தொடர்ந்து அதிமுகல இருந்தீன்னா, அ, நாங்க அதிமுக உறுப்பினர், நாங்க வரணும், உயர்ந்த இடத்துக்கு வரணும்.
நீ ஆ. உன்னால வந்து இந்த இயக்கம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடிய இடத்துல கண்டிப்பா தொண்டர்கள் வந்து குரல் கொடுப்பாங்க. அதுல மாற்றமே இல்ல. அது எடப்பாடி பழனிசாமி ஆதரவா இருந்தாலும் சரி, எல்லா தினகரனுடைய ஆதரவாளரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதிமுக அப்படிங்கிற பற்று உள்ள ஒவ்வொரு தொண்டனும் ஆ. உன்னுடைய தலைமையில நாங்க வந்து பல தேர்தலை சந்திச்சிட்டோம். இனிமேல் பட்டு தொடர் தோல்வி நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம். ஆ. 2026 வந்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி வந்து நாங்க தமிழகத்துல நிறுவியே ஆகணும். ஏன்னா ம். திமுக கிட்ட வந்து நீ ஆட்சியை வந்து மறைமுகமா ஒப்படைச்சிட்டு போயிட்ட. ம். அதனால வந்து அதிமுக மேலதான் மக்கள் வந்து மிகப்பெரிய பற்றுட இருக்கிறாங்க. அம்மா கொடுத்த பல திட்டங்கள் எல்லாம் வந்து எட ஸ்டாலின் வந்து காத்துல பறக்க விட்டுட்டாரு. ம். அதனால படிச்ச இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, ஆண்களும் சரி எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் வந்து அதிமுக ஆட்சியை தான் விரும்புறாங்க. ம். அது 2026 முடிஞ்சு மீண்டும் 2032ல மீண்டும் கூட எலெக்ஷன் வரும்போது கூட ம். மக்களை வந்து புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பு 2026 தேர்தல் அமையும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2021 வந்து திமுக கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா தன்னுடைய குற்ற செயல்களால் வந்து மறைமுக ஆட்சி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆமா. ஆனா 2032ல ஆட்சிக்கு வரும்போது பாருங்க, ஏற்கனவே 2021ல திமுக ஆட்சி வந்து ஒண்ணுமே செய்யல ம். அப்படின்னு திருப்பி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, அப்ப கூட அதிமுக ஜெயிக்கிறது வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த ம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கக்கூடாது. அவர் இல்லாத அதிமுக இருந்தா அண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா, கண்டிப்பா இங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் நெஞ்சம் இருந்த அந்த தென் மாவட்டத்துல இருக்கிற அந்த 1, 2 பேர் அந்த கட்சி ரீதியா இருக்கிறவங்க, அந்த நிர்வாகிகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள், ஆ ம். இனி இந்த கட்சி இனி இப்படியே போய்க்கிட்டு இருந்தா, அப்ப நாங்கலாம் எப்படிங்க நாங்க வேலை செய்றது? நாங்க வந்து ம். இப்ப எங்கள்ட்ட வந்து எந்த விதமான ஒரு ஆலோசனையும் கேட்காம ஒரு தன்னிச்சையா முடிவெடுக்கும்போது, அப்ப அவர் பின்னாடி நாங்க இருந்து என்ன பண்ண? இங்க ம். ஒரு எல்லாமே இதத்தான் சொல்லிட்டு இருக்காங்களாமா. அதிமுக ம். வந்து தென் மாவட்டத்த வந்து ஈஸியா நாங்க அந்த மதுரை மீட்டிங் போட்டதுனால நாங்க வந்து திரும்பிட்டோம். எங்கள்ட்ட வலிமையா இருக்கு. எங்கள்ட்ட அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ம். அதெல்லாம் வந்து ஒரு பிரஸ் மீட்டுக்காக மக்கள குழப்புறதுக்காக பேசுறாங்களே தவிர, இங்க ம். உண்மை கள நிலவரம் என்ன அப்படின்னா, இங்க ஓபிஎஸ் இல்லாம இங்க அரசியல் பண்ண முடியாது. ஓபிஎஸ் 100% ஓபிஎஸ்ஸ கட்சிக்குள்ள இணைச்சா தான் 2026ல நம்ம வந்து ம். ஆட்சி அமைக்க முடியும். அப்ப உண்ம, உண்ம. எடப்பாடி பழனிசாமி பிடிவாதத்திலிருந்து கீழ இறங்கி வரணும். அதுக்கு ம். நீங்கான ஒரு வழிமுறையில பண்ணுங்கன்னு சொல்லிப்புட்டு செங்கோட்டையன்ட்ட வந்து புலம்பியிருக்காங்களாமா. அதான், அதான், அதான். பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ம். அதாவது அம்மா இருக்கும்போது பல இடத்துல வந்து ஓபிஎஸ் வந்து முன்னிலைப்படுத்தினாங்க ஐயா வந்து. ஆமா. ஒரு சோதனையான நேரத்துல கூட வந்து 2 முறை, 3 முறை வந்து அம்மா கிட்ட தான் அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற உயர்ந்த பதவிய ஒப்படைச்சாங்க. அ, இன்னைக்கு கூட நாங்க வந்து இந்த 2021 முன்னாடி 19 என்னமோ வந்து நகராட்சி தேர்தலும் நடந்த உள்ளாட்சி. அ, அதுல வந்து இப்ப உள்ள போகும்போது பெண்கள் முழுக்க முழுக்க ஐயா வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க. அ, அ, அதாவது அவரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தான் அம்மா ம், வந்து நம்பி பல பதவிகள குடுத்துட்டு போனாங்க. ம், அவரு தான் பெண்கள் நாங்கலாம் ஏத்துக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லி நல்லா வெளிப்படையா பேசுறாங்க. அது காலனில மிகப்பெரிய காலனி. அந்த ம். இடத்துல மக்கள் பூரா அந்த உணர்வோட இருக்காங்க. ஆண்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட, பெண்கள் வந்து அந்த உணர்வுபூர்வமா அம்மாவுடைய அடையாளம் அப்படிங்கிறதுல ரொம்ப இருக்கிறாங்க. நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஆனா இந்த வட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலயும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பனா சொல்லப்போனா, ம். பெண்களோட வாக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு அவன் நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்ல. அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அம்மா வந்து ரூ. 18,000 குடுத்தாங்க. அந்த 3 12 6 ஆமா, ஆமா. 18. ஆமா, ஆமா. அதே மாரி ஸ்கூட்டி குடுத்தாங்க. பிரைவேட் நிறுவனத்துக்கு வேலைக்கு போறவங்களுக்கு கூட வந்து ஸ்கூட்டி குடுத்தாங்க அம்மா. மானியத்த குடுத்தாங்க. ஆமா, மானியத்தில் குடுத்தாங்க. அப்புறம் வந்து ஆமா, ஒரு கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 50 பேர் செலக்ஷன் பண்ணிட்டு, ஒவ்வொரு கறவை மாடு 35,000 மதிப்பீடுள்ள ஒரு கறவை மாடு குடுத்தாங்க. ஆமா. அது மக்களுக்கு கிட்டத்தட்ட பயனுள்ளதா இருந்துச்சு. அதே நல்லா மாரி ஆடு ரீச் ஆயிருச்சு. ஆடு ஆடு குடுத்தாங்க, கோழி குடுத்தாங்க. ஆ, இந்த மாரி லேப்டாப், மடிக்கணினி இளைஞர்களுக்கெல்லாம் படிக்கிற மாணவர்கள்லாம் குடுத்தாங்க. ஆ, 50 ஆ. நாடே பேசுனது. உலகமே பேசுது அதெல்லாம். அம்மாவோட திட்டத்த தான் வெளியில கொண்டு போய் எல்லா மாநிலமே வந்து அத ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக கட்சி என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்களேன். எந்த ஒரு திட்டத்தையுமே கொண்டு வரல எடப்பாடி பழனிசாமி. அவரு என்ன என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி இல்லாம ஒரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி உள்ள இருக்கட்டும். அதிமுகல இருக்கட்டும். ஆனா அவருடைய தலைமைய ஏற்கிறதுக்கு தலைமை அவங்க ஏத்துக்கல. ஏத்துக்கல. தலைமை ஆமா. வந்து 100% எடப்பாடி பழனிசாமிக்கும், அதிமுக அப்படி ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை வழிநடத்தி செல்றதுக்கு அவருக்கு ராசி இல்ல. ராசி இல்ல. அந்த தலைமை பண்பு இல்ல. 2வது ம். அதற்கான ஒரு ஆளுமையும் இல்ல. ஆமா. சும்மா ஏதோ வந்து செயற்குழு, பொதுக்குழு இப்ப உறுப்பினர்களா சேர்ந்துட்டாங்கன்ட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லஞ்சம் ஒருத்தர் வாங்குவாரு. ஆமா. இத கண்டுபிடிச்சுட்டா, இன்னொருத்தருக்கு லஞ்சத்த குடுத்து தான் தப்பிக்க பாப்பாரு, அந்த ஆ, அதிகாரி. ஆ, ஆ, அந்த மாரி தான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பல தவறுகள் அவருடைய அமைச்சர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆ. இந்த தவறையெல்லாம் மறைக்கிறதுக்கு
மறைமுகமா பல வேலைகள் செய்யறது. அதாவது திமுகவோட உடன்பாடு இருக்கிறது. ஆ, எங்களுடைய அமைச்சர்கள், ஊழல் அமைச்சர்கள் யாரையும் வந்து நீங்க கைது செய்யக்கூடாது. நாங்க வந்து உங்களுக்கு தேர்தல வந்து ஒத்துழைப்பு தரோம். ஆமா. நாங்க விட்டு கொடுக்குறோம். ஆ, நாங்க கண்டும் காணாம தேர்தல போட்டியிடுவோம். ஆனா ஜெயிக்கிறது நீங்க ஜெயிச்சுக்கங்க. ஆ. இப்படி அதாவது அதிமுகல இருக்கிற உழைக்கக்கூடிய, அதாவது நல்ல திறமையா உழைக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த ஒன்று செயலர்ல தான் வந்து திமுகவுக்கு அனுப்பி விட்டு வேலை செய்ய வைக்கிறது. அவங்க வந்து மாற்றுக் கட்சி திமுக போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை காட்டிட்டு. இவ இவரு சரியான அரசியல்வாதியா இருந்தா, இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, ம், திமுக ஒரு வேட்பாளர் அறிவிக்காங்கன்னா, மாற்றா வந்து நம்ம வந்து எதிர்த்து அறிவிக்கும்போது ஸ்ட்ராங்கான வேட்பாளர ம், அறிவிச்சிருக்கணும். ம், ம். இப்ப அதுதான் பூரா அதுதான் இப்ப இவரு பூரா செய்யக்கூடிய. பாருங்களேன், பூரா ம், டம்மியா போட்டுவுட்டு, ம், அதிமுகவ இந்த நிலைமைக்கு போயிருமா? அப்படிங்கிற மாரி வந்து இருக்கிற தொண்டர்களே பயப்படுறாங்க. அதத்தான் வந்து செங்கோட்டையன்ட்ட சொல்லியிருக்காங்க. ம், ஒண்ணு அவர வெளியேத்துங்க. இல்லைன்னா ஐயா ஓபிஎஸ் தலைமையில ஒரு அதிமுக கொண்டு வாங்க. ம், இப்படியே வந்து பேசிக்கிட்டு, வச்சுக்கிட்டு மறைமுகமா இருந்தீங்கன்னா, இங்க இருக்கிற ம். தொண்டன் பூரா சோர்வாயிருவான். நாளைக்கு வந்து உண்மதான். நாம் தமிழர் கட்சி போட்டி போடும். புதுசா வந்து விஜய் மக்கள் இயக்கம் போட்டி போடுது. எல்லா கட்சியிலயும் போயி நம்ம அதிமுகவுடைய உறுப்பினர் தான் போய் ஓட்டு போடுற சூழ்நிலை வரும். முதல்ல பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியே விட்டாங்களாமா செங்கோட்டையன்ட்ட. ம், ம். இந்த மாரி நிலைமை ஓடிட்டு இருக்கு தென் மாவட்டத்துல. ஆனா தென் மாவட்ட நிர்வாகிகள் கொஞ்சம் கொஞ்சம் முந்தி பிடிப்போட எடப்பாடி பழனிசாமியோட இருந்தவங்க, இப்ப டோட்டலாவே அவுட். அவுட் இந்த எடப்பாடி தேர்தல் பழனிசாமி ரிசல்ட். தேவையில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு ம், வந்துட்டாங்க. ம். உண்மதான். எல்லாம் தென் மாவட்டம் மட்டுமல்ல, ம். மக்கள் அங்க தென் மாவட்டத்துல கொடுக்கக்கூடிய குரல் வந்து இப்ப வட மாவட்டத்துல ஒலிக்கும் விரைவில். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதிக்கம் வந்து எல்லா இடத்துலயும் படுமோசம் தான். ஆ, கொஞ்சம் மூச்சை பிடிச்சிட்டு தம் கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆ, தேர்தலா பார்த்துட்டு. இப்ப இந்த ஆ. கடைசி தேர்தல் வந்து பார்க்குறாங்க. இந்த தேர்தலோட எடப்பாடி பழனிசாமியோட அந்த கதவு தொறந்து வச்சது அத்தனையுமே மூடிரும். நிர்வாகிகளும் சரி, மாவட்ட நிர்வாகிகளும் சரி, எல்லாம் அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போடுவோம் மாவட்டத்துல. ஐயா எடப்பாடி. அங்கேயும் தென் மாவட்டத்துல அதாவது இப்ப தென் மாவட்டத்திலயும் வந்து ஒரு புரட்சி வந்து புரட்சி படை உருவானது மாரி அங்கேயும் தனித்தனியா போட்டு மீட்டிங்லாம் போட்டு பேசுறாங்களாமா. பேசுவாங்க. ஏன்னா, மக்களுக்கு சேவை செஞ்ச இயக்கம் அதிமுக. இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடியாத இடத்துல ரொம்ப பாதாளத்துல இருக்கிற மாரி இருக்குது. அது ம். ஐயாவுடைய தலைமைக்கு வந்துட்டா, அம்மா அம்மா எப்படி செஞ்சாங்களோ அந்த இடத்துல இருந்து ஐயா கண்டிப்பா நிச்சயமா அதிமுக வழிநடத்தி போவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது.